அமீரகத்தின் ஷார்ஜாவின் கோர்பக்கானில் உள்ள அல் சுப்ரா கடற்கரையில் எண்ணெய் கசிவு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து பார்வையாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அங்கு குளிப்பதற்கு தற்போது தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் சுத்தப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் மற்றும் முழுமையான சுற்றுச்சூழல் மதிப்பீடு நிலுவையில் உள்ள நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஷார்ஜா நகராட்சி கூறியுள்ளது. இதேபோன்ற சம்பவம் இப்பகுதியில் முதல் முறையாக அல்ல என்றும் 2020ஆம் ஆண்டில் கோர்பக்கானில் உள்ள அல் லூலுலாயா மற்றும் அல் சூப்ரா கடற்கரையில் லேசான எண்ணெய் படலங்கள் பதிவானது. அதே நேரத்தில் கசிவு காரணமாக கடல் உயிரினங்கள் மற்றும் உள்ளூர் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். குடும்பம், பொழுதுபோக்கு, கலாச்சாரம் மற்றும் ஷாப்பிங்கிற்காக அமீரகத்தின் முன்னணி இலக்கான குளோபல் வில்லேஜ் அதன் 29வது சீசனில் 10.5 மில்லியன் விருந்தினர்களை ஈர்த்து சாதனை படைத்துள்ளது. இது முந்தைய சீசனில் 10 மில்லியனாக இருந்தது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகம் முழுவதிலும் இருந்து பொழுதுபோக்கு, உணவு மற்றும் சில்லறை விற்பனை மூலம் மக்களை ஒன்றிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த குடும்ப அனுபவத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்று குளோபல் வில்லேஜ் கூறியுள்ளது. தற்போது குளோபல் வில்லேஜ் அதன் அடுத்த மைல்கல்லான 30வது சீசனுக்கு தயாராகி வரும் நிலையில் ஏற்பாட்டாளர்கள் இன்னும் மேம்பட்ட விருந்தினர் அனுபவங்கள் மற்றும் புதுமையான நிகழ்வுகளை வழங்க உள்ளார்கள். அபுதாபியில் உள்ள சயத் சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு பயணியின் குடலில் இருந்து கிட்டத்தட்ட 1.2 கிலோகிராம் எடை உள்ள 89 கொக்கோயின் கேப்சூல்கள் கண்டுபிடித்து ஒரு பெரிய போதைப்பொருள் கடத்தல் முயற்சியை அதிகாரிகள் முறியடித்துள்ளார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட போதை மருந்துகள் சுமார் 5 மில்லியன் திர்ஹாம்ஸுக்கு மேல் இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமீரக அதிகாரிகள் இது குறித்து கூறுகையில், தென் அமெரிக்கா நாட்டில் இருந்து வந்த பயணி ஒருவர் மீது வழக்கமான சுங்க ஆய்வின் போது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரது உடலை ஸ்கேன் செய்ததாக கூறியுள்ளார்கள். ஸ்கேன் செய்யும் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் கண்டறியப்பட்டது. பின்னர் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாக மருத்துவர்கள் அவர் வயிற்றிலிருந்து கேப்சூலை எடுத்ததாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள். இதேபோன்று ஒரு வாரத்திற்கு முன் அந்த விமான நிலையத்தில் ஒரு பயணியின் பையில் 5 கிலோ கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். வரவிருக்கும் ஜூன் 1 முதல் அமீரகத்தில் செயல்படும் பல வங்கிகள் தங்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகையை 5000 திர்ஹாம்ஸாக உயர்த்த உள்ளது. இந்த மாற்றம் 2021 முதல் நடைமுறையில் உள்ள மத்திய வங்கியின் தனிநபர் கடன் விதிமுறைகளின் கீழ் நிறுவப்பட்ட குறைந்தபட்ச இருப்பு தொகை 3000 திர்ஹாம்ஸ் என்ற வரம்பிலிருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய குறைந்தபட்ச இருப்பு விதியை ஒரு வங்கி ஏற்கனவே செயல்படுத்தியுள்ள நிலையில் வருகின்ற ஜூன் 1 முதல் மேலும் பல வங்கிகளில் இது பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய கொள்கையின் கீழ் தேவையான குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க தவறும் வாடிக்கையாளர்கள் 25 திர்ஹாம்ஸ் மாதாந்திர கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. புதியதாக வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி வாடிக்கையாளர்கள் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்துவிட்டால் இந்த கட்டணத்தை தவிர்க்கலாம். மொத்தமாக இருப்பு தொகை 20,000 திர்ஹாம்ஸ் அல்லது அதற்கு மேல் பராமரித்தல் வேண்டும். மாத சம்பள பரிமாற்றமானது 15,000 திர்ஹாம்ஸ் அல்லது அதற்கு மேல் இருத்தல் வேண்டும். இருப்பினும் கிரெடிட் கார்டு ஓவர் டிராப்ட் வசதி அல்லது கடன் இல்லாமல் 5,000 திர்ஹாம்ஸ் முதல் 14,999 திர்ஹாம்ஸ் வரை மாதாந்திர சம்பளம் பரிமாற்றம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கும் 5,000 திர்ஹாம்ஸ்க்கும் குறைவான சம்பளம் பரிமாற்றம் உள்ளவர்களுக்கும் 25 திர்ஹாம்ஸ் கட்டணம் பொருந்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது.